இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாறன வந்து கடைசியில காப்பாத்திட்டாங்க. ஆனா ராமச்சந்திரன் வந்து உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்துச்சு அது என்ன பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மாமா மாறனை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா சொல்ற காணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம்மா காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி விடு, இங்கே தான் பக்கத்தில் எங்கேயா இருப்பான், நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் மட்டும் கிளம்புறாங்க. கூடவே வீரா வந்து மாமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வேறு சொல்கிறாங்க, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ இங்கே வள்ளி, நான் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க. காட்டு வழியாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க, மாமா நீங்கள் ஒரு பக்கம் தேடுங்க, நான் ஒரு பக்கம் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம், காட்டுக்குள்ளே வந்து உன்னை தனியாக விட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாமா இவ்வளோ சீக்கிரமாக தேடணும்னா நம்ம வந்து தனியாக பிரிஞ்சு தேடணும், உடனே நீங்கள் ஒரு பக்கம் தேடுங்க, நான் ஒரு பக்கம் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. டேய் என்னடா கட்டி போட்டு வச்சுருக்கீங்க மகனை, உங்களை சும்மா விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ரவுடிங்க வந்து ராமச்சந்திரன் வந்து அட்டாக் பண்ண வராங்க. உடனே ராமச்சந்திரன் களத்தில் இறங்கி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வீரா வந்து தனியாக போய்கிட்டு இருக்காங்க. மாறன் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம அரவிந்த் வந்துடுறாரு. ஏய் இங்கே வாடி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு அடையலாம்னு நினச்சா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு, ஒழுங்காவா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவேன்னு சொல்லி கன்னத்திலே பலார்னு அரைஞ்சிடுறாங்க நம்ம வீரா வந்து. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையவே கணத்தில் அரைஞ்சிருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டி, வாடி அங்கே பார்த்தா மாற இருக்கான்ல அவனை கட்டி போட்டு வச்சுருக்கேன், அவனை சோழியை முடிச்சுட்டு அதுக்கடுத்து உன் கழுத்தில் தாலியை கட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே வந்து ராமச்சந்திரன் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே அரவிந்த் வந்து பின்னாடி கூடி போய் அவரோட மண்டையிலே அடிச்சிடுறாங்க. மண்டையில் அடித்த உடனே அந்த இடத்துல மயங்கி கீழே வந்துடுறாரு. டேய் ஃபஸ்ட்டு வந்து உன் பையனை முடிச்சுட்டு அதுக்கடுத்து உன்னை முடிக்கிறேன்டா, இவனை தூக்கி அந்த காரில் போடுங்கடா அப்படின்னு சொன்னோடனையும் அங்கே இருந்த ரவுடி எல்லாமே ராமச்சந்திரனை தூக்கி கொண்டு போய் ஒரு காரில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு மாறனோட கதையை முடிக்கணும், அப்போ தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களா அந்த தீ அப்படின்னு கேட்டவொடனே தீப்பந்தத்தை வந்து கொடுக்காங்க. அதை வந்து தீ வைக்க போகிறாரு நம்ம இவர் அரவிந்த் வந்து. டேய் வேண்டாண்டா விட்டுறான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பார்த்தா கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த பூசாரி சொன்னது வந்து ஞாபகம் வருது. உங்களுக்கு வந்து கஷ்டமான சூழலில் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் அண்ணனை வேண்டுக்கோ, உங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே வானே வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டக்குன்னு பார்த்தா ஊருக்குள்ளேருந்து ஒருத்தர் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் உடம்புக்குள்ளே தான் வந்து பாண்டியன் இறங்கி வந்திருக்காரு. அவர் பேர் வந்து சரவணன். டேய் சரவணா வேணாண்டா, தேவையில்லாமல் வந்து எங்ககிட்ட வம்பு வச்சிருக்காத போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரவிந்த் வந்து சொல்கிறாங்க. என்னது சரவணனா, நான் பாண்டியன்டா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அடி வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருந்த ரவுடியை எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ணிடுறாரு நம்ம சரவணை வந்து. ஆனால் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறது பாண்டி தானே. அந்த வந்து ஏஐ ஃபியூச்சரில் வந்து அது வந்து பாண்டி மாதிரி காட்டுறாங்க. அது வந்து வீராவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருது. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ணிட்டு வந்து ஓடி வந்து நம்ம வீரா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணே ஏனே எங்களை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கண்ணீர் மல்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கே போனேன், நான் உங்கள் கூட தான் இருக்கேன், உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே உங்களை பார்க்காம இருக்க முடியாதுண்ணே, என்னை விட்டு போகாதனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன், எனக்கு இப்போ போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, ஆனால் உனக்கு எதுவும் பிரச்சனைனாலும் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த பாண்டியை வந்து நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனோடனே டக்குன்னு மறைஞ்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம வீரா வந்து சுதாரிச்சுட்டு போய் மாறனை வந்து எழுப்புறாங்க. மாறன் எந்திரின்னு சொன்னால் மாறன் வந்து மயக்கத்திலே இருக்காங்க, எந்திரிக்கவே இல்லை. மாமா அவங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்காங்க. அப்போ தானே காருக்குள்ளே வந்து அந்த ரவுடியை கொண்டு போய் அடைச்சி வச்சாங்க. விறுவிறுன்னு போகிறாங்க. காருக்குள்ளே இருந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து வெளியில் எடுக்காங்க. வெளியில் எடுத்தோன்னே ராமச்சந்திரன் வந்து அவனுக்கு என்னாச்சு, மாறனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தெரியலையே மாமா, அவர் எந்திக்க மாட்டேக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கிட்டு பார்த்தா ராமச்சந்திரன் வந்து மாறனை தோளில் தூக்கிட்டு வராங்க காட்டு வழியாக. வள்ளி வந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து உன்னை தேடி தானே குலதெய்வம் கோயிலுக்கு நீ இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்தால் என் பையனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, இங்கே பாரு அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கே இனிமேல் வரமாட்டேன், உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த திட்டினாலும் பரவாயில்ல, அங்கே மாறன் வந்து போனமாக தான் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா டக்குன்னு பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் வந்து மாறனை கூப்பிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. வாங்கிட்டான், டக்குன்னு தண்ணி கொண்டு வான்னு சொன்னோன்னே விறுவிறுன்னு நம்ம இவர் இருக்கார்ல ராகவன் வந்து ஒரு குடம் நிறைய தண்ணி தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்து மாறனோட அங்கே தலையில் வந்து ஊற்றுறாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிஞ்சிருது. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட வந்து கேட்குறாங்க. வீரா வந்து நடந்த உண்மையெல்லாம் வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ராகவன் வந்து சொல்கிறாங்க, இப்போ உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, டேய் வேணாண்டா, நைட் நேரம் ஆயிடுச்சு, அவங்கள காலையில் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா தலையில் கை வச்சு ராமச்சந்திரன் வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாரு.
உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பதறி போய் ராமச்சந்திரன் தூக்கிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிடுறாங்க. அவரை பார்த்தா ஐசியூ வார்டில் வச்சு டாக்டர்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் நின்று ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பர்ஸுமே அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.